சீர்திருத்த ஓஹோ சீர்திருத்த கோமாளிங்க, நான் தான் சீர்திருத்த கோமாளிங்க. ஏ ஐயா நான் சித்தாஞ்சினுக்கு பாட்டுக்காரன், செந்தமிழ் நாட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன். இந்த ஊருமே கிட பேரு கத்தவன், உண்மையை சொல்லி என் நன்மையை செய்வன், சீர்திருத்த கோமாளிங்க. சிரிக்கிறாப்பல 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 சிரிக்கிறாப்பல, சிரிக்க வச்சு சிரிக்க வைப்பேன் ஜனங்களை. சிரிக்கிறாப்பல சிரிக்க வச்சு சிந்திக்க வைப்பேன் ஜனங்களை. இருக்கு நிலையை எடுத்து சொல்லி திருப்பி போடுவேன் மனங்களை. இந்த ஊரு மெச்சிட பேரு பெத்தன, உண்மையை சொல்லிய நன்மையை செய்வன், சீர்திருத்த கோமாளிங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி நாட்டு நடப்ப காட்டுவேன். ஆட்டமாடி பாட்டு பாடி நாட்டு நடப்ப காட்டுவேன். அஜத்தா சின்னத்தா அஜத்தா சின்னத்தா சம்போ சம்போ கணக்கடி குமுதக்கு பாட்டாப்பா. ஆதாகுதா 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 தாகுதா 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 இருந்தா. அப்படி ஆட்டமாடி பாட்டு பாடி நாட்டு நடப்ப காட்டுவேன். ஆரோக்கியமா மக்கள் வாழ அறிவுரைகளை ஊட்டுவேன். ஆட்டமாடி பாட்டு பாடி நாட்டு நடப்ப காட்டுவேன். ஆரோக்கியமா மக்கள் வாழ அறிவுரைகளை ஊட்டுவேன். இந்த ஊரு நெச்சிட பேரு பெற்றவன், உண்மையை சொல்லிய நன்மையை செய்பவன், சீர்திருத்த கோமாளிங்க. பஞ்சு 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 எங்க ஆளை காணோம்? அன்பே பஞ்சு, ஆறுயிரே பஞ்சு, பஞ்சு கண்ணு, அடியே பஞ்சு. எப்ப பார்த்தாலும் பஞ்சு பஞ்சுன்னு என் பாதி பேரை சொல்லியே கூப்பிடுறீங்க. என் முழு பேரையும் சொல்லி கூப்பிட்டா என்னமா? உன் முழு பேரையும் சொல்லி கூப்பிட்டா அபாயச்சங்கு ஊதுற மாதிரி இருக்குமே. எங்க அப்பா அம்மா ஆசையா வச்ச பேராச்சே. உங்க தாத்தா பாட்டி தோசையா வச்ச பேரா இருந்தாலும் நான் அப்படி கூப்பிட மாட்டேன் பஞ்சு. பஞ்சவர்ணங்கிற பேரு அவங்களுக்கு பிடிக்கல. ஆமா பஞ்சு, உன் பேரை 4 தடவை சேர்ந்தாப்புல சொல்லி பாரு பாப்போம். சொன்னா என்னமா? சும்மா சொல்லி பாரு. சொல்றேன். பஞ்சவர்ணம் 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 பஞ்சவர்ணம். நிறுத்து பஞ்சு. ஐயோ, ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டுல பஞ்சம் ஒழியணும் பஞ்சம் ஒழியணும்னு பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் பஞ்சம் வரணும் பஞ்சம் வரணும்னு சொல்லி கூப்பிட சொல்றியா? நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன் பஞ்சு. அதனாலதான் உன்னை அன்பா பஞ்சு பஞ்சு கண்ணுன்னு கூப்பிட்டேன். உனக்கு எப்பவும் கேலிதான். அது சரி மச்சான், இந்த கோமாளி வேஷத்தோட எங்க புறப்பட்ட? ஆமா, நீ வீட்டை திறந்து போட்டு எங்க போயிட்ட இவ்வளவு நேரமா? அத ஏன் கேக்குற மச்சான்? சரி கேக்கல விடு. அது இல்ல, பக்கத்து வீட்டுல புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்க பரிமளா, அது ஒலை அதிகமா கொதிக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு என்ன கூப்பிட்டுது. நான் போய் அடுப்புல இருக்கிற நெருப்பை வெளியே இழுத்து விட்டு ஒலைய அடிக்கிட்டு சோத்தை எப்படி வடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அவங்க வீட்டுல விறகு வச்சு அடுப்பு எரிக்கிறாங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க, அதனால இப்பதான் கேஸுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. பஞ்சே, விறகு கறி இதெல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. அதுக்கு பதிலா சாண எரிவாயு அல்லது இப்போ நாம பயன்படுத்துறோம் பத்தியா அந்த கேஸ், இது மாதிரி தான் பயன்படுத்தணும். அதையும் சிக்கனமா பயன்படுத்தணும். அது சரி, இந்த கோமாளி வேஷத்தோட எங்க புறப்பட்டீங்க? நீ பக்கத்து வீட்டு பரிமளாவுக்கு கொதிக்கிற ஒலைய அடக்க அடுப்புல இருக்கிற நெருப்பை குறைக்க சொல்லி கொடுத்த மாதிரி பூமி வெப்பத்தை குறைக்க நாம செய்யற செயல்ல மாற்றம் வேணும்னு ஊருக்கெல்லாம் சொல்ல போறேன். அதுலயும் குறிப்பா குழந்தைகள் பூமி வெப்பத்தை குறைக்க என்ன செய்யணும்னு எடுத்து சொல்ல போறேன். அது ஏன் குறிப்பா குழந்தைங்களுக்கு சொல்ல போறீங்க? என்ன இப்படி கேட்டுட்ட? குழந்தைகள் தான் இந்த பூமியில அடுத்த தலைமுறையா அதிக நாள் வாழ போறவங்க. அவங்களுக்கான இந்த பூமிய குளிர்ச்சியானதா பசுமையானதா ஆக்கி தர வேண்டியது நம்மள மாதிரி பெரியவங்க கடமை பஞ்சு. இந்த பூமியை சூடாக்காம பாதுகாத்து வச்சுக்க வேண்டியது குழந்தைகளோட பொறுப்பு பஞ்சு.
இதத்தான் நம்ம திருவள்ளுவரே மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அப்படின்னு சொல்லியிருக்கார். புரியுதா? அதாவது தெளிந்த தண்ணியும் நல்ல மண்ணும் மலையும், அதாவது அடர்த்தியா இருக்கிற நிழல் தரக்கூடிய காடும் உடையதுதான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்புன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு நம்ம நாடு அப்படிப்பட்ட பாதுகாப்புல இருக்கா? இல்ல பஞ்சு. அப்படின்னா அதையெல்லாம் நாம தானே சிதைச்சிருக்கோம், அழிச்சிருக்கோம். அதை சரிப்படுத்தணும்னா இந்த தகவலை எல்லாருக்கும் சொல்லணும். ஆஹா, அப்படின்னா நானும் கூட வர்றேன் மச்சான். அடா 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 பஞ்சு, நீ சொன்னதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப நான் மட்டும் போய் என் நண்பனை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறமா நாம 2 பேரும் சேர்ந்து போய் ஊரு முழுக்க இந்த தகவலை சொல்லுவோம் பஞ்சு. இப்ப நான் போட்டேன். சரி மச்சான், போயிட்டு வாங்க. டாடா. போட்டா கண்ணே. டாடா மச்சான். போட்டா. டாடா. அடடே, எப்பா ஐயா கண்ணே, ஆளு எதிரில வர்றது கூட தெரியாம எங்க இவ்வளவு அவசரமா போற? அண்ணே, என் பேரு ஏன்னா மொட்டையா சொல்றீங்க? ஏப்பா, நான் கிராப்பு வச்சுக்கிட்டு தலையில குல்லா போட்டுக்கிட்டு தானே சொல்றேன். அத சொல்லலண்ணா, ஆல் ரவுண்டு ஐயா கண்ணுன்னு கூப்பிடுங்க. சரிப்பா, ஆல்ரவுண்டு. இப்ப சொல்லு, எங்க அவசரமா போற? அட, மறுபடியும் பாதி பேரை தானே சொல்றீங்க. ஆல் ரவுண்டு ஐயா கண்ணு சேர்த்து சொல்லுங்கண்ணா. எப்பா ஆல்ரவுண்டு ஐயா கண்ணு, எங்கப்பா போற இவ்வளவு அவசரமா? அண்ணே, விஷயமே தெரியாதா? விஷயமா? என்னப்பா அது? சொன்னாதானே தெரியும். யாரு சொல்லலையா? சொல்லலையே. அண்ணே, முக்கியமான ஒரு கல்யாணம்ண்ணே. யாருக்கு? அடடடட, நம்ம மன்னார் மகன் மாணிக்க இருக்கானே, அவனுக்கா? அவன் தான் அவங்க அக்கா மக மறி குழந்தை இழுத்துக்கிட்டு போயிட்டானே, அவனுக்கு இல்லண்ணே. இது அதை விட முக்கியமான கல்யாணம். அப்படி யாருக்கு முக்கியமான கல்யாணம்? உனக்கு கல்யாணமா? அண்ணே, எனக்கு கல்யாணம்னா இப்படியா இப்ப நானு? அப்புறம் இப்படி தலைகீழா நிப்பியா? இது ரொம்ப ஓவர்ண்ணே. நானே சொல்றேன் கேளுங்க. சரி சொல்லு, யாருக்கு கல்யாணம்? கிட்ட வாங்க. வந்துட்டேன். காதை காட்டுங்க. சொல்லு. அண்ணே, கழுதைக்கு கல்யாணம். கழுதைக்கு கல்யாணமா? ஆமாண்ணே, கழுதைக்கும் கல்யாணம். என்னப்பா சொல்ற? அண்ணே, நம்ம ஊரு கழுதைய பக்கத்து ஊரு கழுதைக்கு கட்டி வைக்கிறாங்க. என்னது? கழுதைக்கு கழுதைய கட்டி வைக்கிறாங்களா? அப்புறம் என்னைய கட்டி வைப்பாங்க. கழுதை ஆசைப்பட்டா கட்டிக்க. போங்கண்ணே. ஆமா, எதுக்காக கழுதைக்கு கழுதைய கட்டி வைக்கிறாங்க? அண்ணே, கழுதைக்கு கழுதைய கட்டி வச்சா சோன்னு பெய்யுமா. எது, கழுதையா? இல்லன்னா மழை பெய்யுமா. அப்படின்னு யார் சொன்னா? ஊர்ல ரொம்ப பேர் அப்படித்தானே நம்புறாங்க. அதனாலதான் கழுதைக்கு தவளைக்கு எல்லாம் கூட கல்யாணம் பண்றாங்க. ஏன்பா ஐயா கண்ணு, எந்த கழுதையாவது வந்து எனக்கு கல்யாணம் செய்து வைங்கன்னு உன்னை கேட்டுச்சா? தம்பி, கழுதைக்கு கழுதைய கட்டி வச்சா மழை வராது. அப்புறம் கழுதை குட்டி தான் வரும். ஐயோ, மழை வரணுங்கிறதுக்காக கழுதைக்கு கல்யாணம் பண்றாங்களே. சில நேரத்துல ஓயாம மழை பெஞ்சு ஊரே வெள்ளக்காடாயிடுது. அப்ப மழையை நிறுத்த கல்யாணம் செய்த கழுதைக்கு விவாகரத்து வாங்கி தருவாங்களா? போச்சுடா. நீங்க கேட்கிற அறிவுபூர்வமான கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது போல இருக்க. ஆமா தம்பி, எந்த விஷயத்தையும் அறிவுபூர்வமா தான் யோசிக்கணும். மழை வராததுக்கு கழுத காரணம் இல்ல. வானத்துல இருந்து பெய்யற மழைக்கும் பூமியில இருக்கிற கழுதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. அப்புறம் ஏன சரியா மழை வர மாட்டேங்குது? திடீர்னு வந்ததுன்னா ஊரே வெள்ளக்காடு ஆயிடுது. இயற்கைய முறையா சரியா பாதுகாக்காததான் இதுக்கு காரணம். அண்ணே, இந்த ஆல் ரவுண்டுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கண்ணே. தம்பி, பூமியில உள்ள மரங்களை வெட்டி அழிச்சதுதான்ப்பா காரணம். ஆல் ரவுண்டு ஐயா கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு கதை விடுறீங்களா? இல்லப்பா, உண்மைய சொல்றேன். ஏன்னா வானத்துல இருந்து மழை பெய்யறதுக்கும் பூமியில் இருக்கிற மரத்துக்கும் என்ன கணேசன்? என்ன கணேசனா? அதாவது அதுக்கும் இதுக்கும் என்ன கணேசன்? ஜெமினி கணேசன். நான் சொன்னது அந்த கணேசன் இல்லனா. மழைக்கும் மரத்துக்கும் என்ன கணேசன்? சிவாஜி கணேசன். பேச்ச மாத்தாதீங்க. மழை இருக்கா? இருக்கு. மரம் இருக்கா? இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன கணேசன்? ஓஹோ, அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் கேக்குறியா?
அதேதான் இங்கிலீஷ்ல கேட்ட அதான் கணேசா உங்களுக்கு புரியல. இங்கிலீஷா? எப்பா அது கணேசன் இல்லப்பா, கனெக்ஷன். பேச்ச மாத்தாதீங்கன்னா அதுக்கு இதுக்கு என்ன கணேசன்? ஐயா கண்ணே, அது கணேசன் இல்ல, கணேசன். ப்பு, ச்சை. உனக்கு சொல்லி கொடுக்க போய் எனக்கு ஒட்டிக்கிச்சு பாரு. அதாவது வானத்திலிருந்து மழை பெய்யறதுக்கும் பூமியில இருக்கிற மரத்துக்கும் என்ன தொடர்புன்னு தானே கேக்குறேன். ஆமாண்ணே. ஆல்ரவுண்டு மரம் மண்ணுல இருந்தாலும் உயர்ந்து வளர்ந்து நிக்குது இல்ல? ஆமா நிக்குது. சூரிய வெப்பத்தினால பூமியில இருக்கிற தண்ணி ஆவியாகி மழை மேகமா வானத்துல இருக்கும். உயர்ந்து வளர்ந்த மரங்கள் அந்த மழை மேகத்தை குளிர வச்சு மறுபடியும் மழையா பெய்ய வைக்குது. அப்படியா சேதி? இப்படி மழை வளத்தை கொடுக்கிற மரங்களை அனாவசியமா வெட்டி அழிச்சிட்டு இப்ப மழை வரலன்னு கழுதைக்கு தவளைக்கெல்லாம் கல்யாணம் செய்தா மழை வருமா? இயற்கையை கெடுத்தா பேரிடர் தான் வரும். அப்படி பேரிடர் வராம இருக்கணும்னா மனிதர்கள் எல்லாருமே சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இயற்கையின் மீது கவனம் செலுத்தவும் செய்யணும். அது சரிண்ணா, தனிப்பட்ட மனுஷன் நான் என்ன செய்ய முடியும்? என்னப்பா இப்படி கேக்குற? ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சி செய்தாதான்ப்பா அது சமூகத்துக்கான வெற்றியா மாறும். இப்போ தூக்கி எறிகிற பிளாஸ்டிக்க மண்ணுல போடாம இருக்கலாம். தம்மா தோண்டு பிளாஸ்டிக்க தூக்கி போடுறதுனால என்ன ஆயிட போகுதுன்னு என்ன இப்படி கேட்டுட்ட? பூமி மலடாயிடும். அதாவது தூக்கி எறிகிற பிளாஸ்டிக் பூமியில விழுந்து மண்ணுக்குள்ள மழை நீர் போறதை தடுக்குது. அது மக்காம இருந்து மண் வளத்தை கெடுக்குது. ஐயோ, அது மட்டும் இல்ல, புவி வெப்பம் கூடி போனதுக்கு மரம் குறைஞ்சதும் ஒரு காரணம் தம்பி. பூமி சூடானதுக்கு மரம் குறைஞ்சதா காரணம்? ஆமா, வாகன புகையாலையும் தொழிற்சாலைகளின் புகையாலையும் வர்ற கரியமில வாயு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிடுச்சு. மரங்கள் நிறைய இருந்தா அந்த கரியமில வாயுவை, அதாவது கார்பன் டை ஆக்சைட மரங்கள் உணவு தயாரிக்க எடுத்துக்கிட்டு பிராண வாயுவை, அதாவது ஆக்சிஜனை வெளியிடும். மரங்கள் குறைஞ்சதால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி இப்போ புவி வெப்பம் கூடி போச்சு. போனா போயிட்டு போகுதுன்னா நமக்கு என்ன ஆக போகுது? அட பாவி, புவி வெப்பம் கூட கூட நமக்குத்தான் ஆபத்து. அப்படி என்னன்னு ஆபத்து? இப்பவே பனிமலைகள் உருகி கடல் மட்டம் உயருது. சுனாமி, நிலநடுக்கம், வெள்ளம், புயல்னு உலகத்தையே உருக்குலைய வச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கடல் மட்டம் உயருதுன்னு சொன்ன பத்தியா, அதனால கடற்கரை ஓர நகரங்கள் காணாம போக போகுது. ஏன்னா இப்படி பயமுறுத்துறீங்க நீங்க? பயங்காட்டுல தம்பி, உண்மையை சொல்றேன். இந்த நிலை நீடிச்சா பூமி சூட்டுனால மனுஷனே உருகி எலும்பு கூட ஆனாலும் ஆயிடுவான். ஐயோ, என் பொண்டாட்டியை விட அதிகமா பயமுறுத்துறீங்க நீங்க. நான் கிளம்புறேன், ஆளை விடுங்க. ஐயா கண்ணு, எப்பா ஐயா கண்ணு, ஐயா கண்ணு. ஐயோ அண்ணா, ஆளை விடுங்கண்ணா, நான் போறேண்ணா, ஆளை விடுங்கண்ணா நீங்க. சுட்டெரிக்கிற இந்த வெயில்ல சும்மா கொஞ்ச தூரம் கூட போய் வர முடியலையே. அந்த காலத்துல சின்ன பொண்ணா இருந்தப்பா ஆழ விழுதுல ஊஞ்சல் கட்டி ஆட்டம் போட்ட உடம்பு இப்ப தானா ஆடுது, தள்ளாடி போகுது. இருந்தாலும் நம்ம வேலைய நாம தானே கவனிக்கணும். பாட்டி பாட்டி பாட்டி, ஒரே ஒரு கதை சொல்லுங்க பாட்டி. கதையா? பிச்சு போடுவேன், பிச்சு ஓதாதான் கிடைக்கும். பாட்டி கதை சொல்லுங்க பாட்டி. ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் மட்டைய ஒண்ணு தூக்கிக்கிட்டு மைதானத்துல போய் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. இதுக என்னடான்னா கதை சொல்லு கதை சொல்லுன்னு என் காலையே சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. நான் எந்த கதைய சொல்ல? எங்க அம்மா என்ன பெத்து அங்கம்மான்னு பேரு வச்சு அரும்பாடுபட்டு வளர்த்துச்சா, அந்த கதைய சொல்றதா? சின்னபுரம் மைனரு என்ன பொண்ணு பார்க்க வந்து நான் அவரை பிடிக்கலன்னு சொன்னதும் சிலுத்துக்கிட்டு போனாரே, அந்த கதைய சொல்றதா? என் மாமன், அதான் உங்க தாத்தன் மன்னார்குடி சண்முகம் மாடு மேய்ச்சிக்கிட்டே வந்து என்ன வயக்காட்டுல மடக்குனாரே, அந்த கதைய சொல்றதா? பாட்டி பாட்டி போதும் பாட்டி, அந்த கதையை கேட்டு கேட்டு எங்க காதே புளிச்சு போச்சு. பாட்டி, பயங்கரமான கதையா சொல்லுங்க பாட்டி. என்னது பயங்கரமான கதையா? சரி வேணாம், கதை பயங்கரமா சொல்லுங்க பாட்டி. கதைய கேட்கும் போதே கிடுகிடுன்னு நடுங்குற மாதிரி கதைய சொல்லுங்க பாட்டி. எல
கேக்குற நீங்க நடுங்குறீங்களோ இல்லையோ சொல்ற நானு நடுங்கிக்கிட்டே தான் சொல்லுவேன். நடுங்கிக்கிட்டே சொன்னாலும் சரி, நாட்டியம் ஆடிக்கிட்டே சொன்னாலும் சரி, இப்ப கதைய சொல்லுங்க பாட்டி. ஆ, சரி சரி வாங்க. ஒரு ஊர்ல அலாவுதீன்னு ஒரு பையன். அலாவுதீன்னு 2 பேர் சொன்னீங்க, ஆனா ஒரு பையன்னு சொல்றீங்க. அருவா அப்புசாமி, கொஞ்சம் சும்மா இருடா. பாட்டி, ஒரு ஊர்ல ஒரு பையன், அவன் பேரு அலாவுதீன். சரியா பாட்டி? சரியா சொன்னடி என் தங்கம். கதை சொல்லும் போது குறுக்க பேசப்படாது. சரி பாட்டி. அவனுக்கு ஒரு அற்புத விளக்கு கிடைச்சது. அந்த விளக்க தேய்ச்சாலே போதும் பூதம் வரும். பூதமா? ஐயோ. ஆமா, அது வந்து அலாவுதீன் என்னென்ன கேக்குறானோ அதையெல்லாம் டக்கு டக்குன்னு கொண்டு வந்து கொடுக்கும். என்ன வேலை சொன்னாலும் ஒரு நொடியில அப்படியே செய்திரும். அந்த அளவுக்கு மந்திர சக்தி உள்ள பூதம். பொண்ணு, வைரம், நகை, நட்டு எல்லாத்தையும் கொடுத்தது. அட, நல்ல பூதம் போல இருக்கு. சாதாரண அலாவுதீன் திடீர்னு பெரிய பணக்காரன் ஆயிட்டா. அவன் கேட்டதெல்லாம் உடனே கிடைச்சுது. அடடடடா, அப்படி ஒரு பூதம் எனக்கு கிடைச்சா பரீட்சையில எல்லா பாடத்திலயும் 100க்கு 100 வாங்கிடுவேனே. நானு டீச்சர் கொடுக்குற ஹோம்வொர்க் எல்லாம் பூதத்துக்கிட்ட சொல்லி டக்குன்னு செய்ய சொல்லிடுவேன். அப்படி ஒரு பூதம் என்கிட்ட இருந்தா அந்த கண்ணாயிர பையகிட்ட வாங்கின கடனை எல்லாம் அடைச்சு விடுவனே. என்ன பாட்டி சொல்ற? ஆமாடி அம்மா, அப்படி ஒரு பூதம் வந்தா 5000 ரூபாவில் ஒரு 50 கட்டு, 500 ரூபால ஒரு 100 கட்டு, 100 ரூபால ஒரு 1000 கட்டுன்னு வாங்கி வச்சுக்கிட்டு எல்லா கடனையும் அடைச்சுட்டு அக்கடான்னு கிடப்பன. பாட்டி, ஐயோ, அந்த கடங்கார கண்ணாயிரம் பையன் வந்துட்டானே. என் பக்கிகளா, நீங்க போங்க. அப்புசாமி, வாடா, நம்ம தோட்டத்துக்கு போவோம். ஆமா, வா போலாம். ஆடி பாடினதெல்லாம் போதும், நம்ம கிரிக்கெட் விளையாடுவோமா? பேட்டு, பாலு, ஸ்டெம்பு எல்லாம் வேணுமே, அதுக்கு எங்க போறது? எங்கேயும் போவேனா, சுமதி வீட்டுல பாலும் பேட்டும் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வந்து விளையாடலாம். பாலும் பேட்டும் மட்டும் தான் இருக்கு, ஸ்டெம்ப் இல்லையே. ஸ்டெம்ப் தானே, அதோ அந்த மரத்துல இருந்து 3 கிளைய உடைச்சுக்கலாம் வாங்க. எங்களுக்கு மரம் ஏற தெரியாது. ஐயா எதுக்கு இருக்க, டக்குன்னு மேல ஏறி டபக்குன்னு ஒரு கிளைய உடைச்சு போடுறேன், வாங்க வாங்க. எங்க எல்லாரும் ஒன்னா கிளம்பிட்டீங்க? கிரிக்கெட் விளையாட ஸ்டெம்ப் செய்ய போறோம் மாமா. என்னது, ஸ்டெம்ப் செய்ய போறீங்களா? ஆமா மாமா, அதோ அந்த மரத்துல ஏறி ஒரு பெரிய கிளைய ஒடிச்சு 3 ஸ்டெம்ப் செய்துக்குவோம். அந்த பெரிய மரத்து கிளைய உடைச்சு ஸ்டெம்ப் செய்து விளையாடிட்டு மறுபடியும் அதை மரத்திலேயே கொண்டு வைக்க முடியுமா? ஐ தாடா, மாமா கிண்டல் பண்றாங்க. உடைச்ச கிளைய மரத்துல ஒட்ட வைக்கவா முடியும்?
அதை தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். இப்படி ஒவ்வொருத்தரும் செய்தா உலகம் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? உலகம் சீக்கிரமா அழிஞ்சு போயிடும். மரத்துல இருந்து ஒரு கிளைய ஒடிச்சா உலகமே அழிஞ்சு போயிடும்னு பயம் காட்டுறீங்க. ஒரு கிளைய ஒடிச்சா என்ன ஆகும்னு கேக்குறீங்களே, அந்த கிளை மரத்துல இருந்தா என்னென்ன பலன் தரும் தெரியுமா? அந்த கிளை மரத்துல இருந்தா அதுல கொஞ்சம் இலை இருக்கும். அப்புறம் அதுல பூ பூக்கும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல காய் காய்க்கும். அது கொஞ்ச நாள்ல பழமாகும். இதெல்லாம் வெளிப்படையா நமக்கு தெரிஞ்ச பலன். மறைமுகமாவும் இதுல நிறைய பலன் இருக்கு. அது எப்படிங்க மாமா? இலை இருக்கிற கிளைகள் அடர்ந்து இருந்தா அந்த இடம் குளிர்ச்சியா இருக்கும், நமக்கு நிழல் கிடைக்கும். மழை பெய்யும் போது அந்த இடத்துல மண்ணரிப்பு ஏற்படாம தடுக்கும். நாம சுவாசிக்கிறதுக்கு பிராணவாயுவை அள்ளி அள்ளி கொடுக்கும். அதெல்லாம் சரி, ஒரு கிளைய உடைச்சா இந்த உலகமே அழிஞ்சிடும்னு சொன்னீங்களே, அது எப்படி மாமா? அதுதான் எனக்கும் புரியல. இதுக்கு முன்னாடி யாருமே மரத்தை வெட்டி பயன்படுத்தாம இருந்தா பரவாயில்ல. எல்லாரும் எல்லா தேவைக்காகவும் மரத்தை வெட்டி பயன்படுத்திட்டு தானே இருக்காங்க. அதனாலதான் உலகத்துக்கே ஆபத்தா போச்சு. நாம நம்ம சாதாரண தேவைக்கெல்லாம் பலன் கொடுக்கிற மரத்தை வெட்டுறதுனாலதான் இன்னைக்கு பூமி வெப்பமாயிக்கிட்டே இருக்கு. பருவகாலம் போய் பருவ நாளா போச்சு. இதை நீடிக்க விட்டா சீக்கிரம் உலகம் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கவே முடியாதா? கட்டாயம் முடியும். எப்படி? இப்ப நான் உங்களை கிளைய ஒடிக்க வேணான்னு சொன்ன மாதிரி ஊர்ல யாரு எங்க அனாவசியமா சுயநலத்துக்காக மரத்தை வெட்டினாலும் தடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் மரத்தை நட்டு வளர்க்கலாம். வீட்ல இடமே இல்லையே. மனசுல இடம் இருந்தாலே போதும். பள்ளிக்கூடத்துல நடலாம், ஏரிக்கரை ஓரம், சாலை ஓரம், மலைகள், இப்படி சும்மா கிடக்கிற இடத்துல எல்லாம் மரத்தை நட்டு வளர்த்தா பூமி குளிரும், மழை வளம் பெருகும். இப்படி பல நன்மைகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன முக்கியமான விஷயம்? காற்று மண்டலத்துல கார்பன் துகளுங்க அதிகமாகி பூமியோட வெப்ப அளவு கூடி போச்சு. அதனால சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிரை தடுக்க நம்ம காப்பாத்துற ஓசோன் மண்டலம் இருக்கு இல்லையா, இப்ப அது கூட ஓட்டையாகிட்டே வருது. சின்ன பிள்ளைங்களாகிய உங்களுடைய எதிர்காலமே ரொம்ப கவலையா இருக்குப்பா. இந்த நிலம் மாறணும்னா பூமிய அதுல வாழுற மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து குளிர வைக்கணும். அதுக்குத்தான் மரத்தை நட்டு வளர்க்கணும்னு சொன்னேன். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி மாமா. இனிமே எங்கேயும் யாரும் மரங்களை வெட்டாம பாத்துக்குவோம். நாங்களும் மரங்களை நட்டு வளர்ப்போம் மாமா. வர்றோம் மாமா. போயிட்டு வர மாமா. அடா 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 அடா, குழந்தைங்க சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பெரியவங்க எப்பத்தான் புரிஞ்சுக்குவாங்களோ? தங்கம் தங்கம், இங்க பாரேன். என்னடா அப்புசாமி, எங்கேயாவது பிச்சை எடுக்க போறியா? யாரு? நானா? ஆமா, கையில ஏதோ சட்டி மாதிரி வச்சிருக்கேடா. இது சட்டி இல்ல, அகல் விளக்கு. ஏது? கோமாளி மாமா சொன்ன மாதிரி வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல ஒரு மரக்கண்ணு நட்டு வைக்க பள்ளம் தோணுனா அப்ப இந்த அகல் விளக்கு கிடைச்சது. ஓஹோ, அப்படியா? தங்கம், பாட்டி சொன்ன கதையில அலாவுதீனுக்கு கிடைச்ச அற்புத விளக்கு மாதிரி இத தேய்ச்சா பூதம் வருமா? போடா லூசு, அது அந்த காலத்து அற்புத விளக்கு. இது ஏதோ அகல் விளக்கு. அந்த அற்புத விளக்க தேய்ச்சா பூதம் வரும். ஆனா இந்த அகல் விளக்க தேய்ச்சா ஒரு புண்ணாக்கும் வராது. கையெல்லாம் புண்ணாத்தான் போகும். வா வா, அங்க கொண்டு போய் வச்சு தேய்ச்சி பாப்போம். டே அப்புசாமி, வேணாண்டா, அதை போட்டுட்டு வா, வீட்டுக்கு போவோம். சும்மா தேய்ச்சி பாப்போம். பூதம் வந்துட்டா நான் ஓடி போயிடுவேன்பா. பயந்தாங்கோழி, நான் தைரியமா நின்னு பூதத்துக்கிட்ட நிறைய கேட்பேன். கிழிப்ப. முதல்ல அகல் விளக்க தேய்டா. தேய்க்கிறேன். பார்த்து பார்த்து. குழந்தைகளே, உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். நல்ல பூதமா நீ?
ஆமா. ஆமா, நீ எப்படி இந்த அகல் விளக்குல இவ்ளோ நாள் இருந்த? அது பெரிய கதை. அகல் விளக்கை ஏற்றி வைத்திருந்தால் ஒளியாய் வந்திருப்பேன். உரசியதால் இப்படி உருவமாய் வந்திருக்கிறேன். அது இருக்கட்டும், உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு அப்புசாமி, கேள். அட, அவன் பேரை கூட தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஆமாம் தங்கம். போச்சுடா, தங்கம் பேரும் தெரியுமா? அப்ப நீ எல்லாம் தெரிஞ்ச பூதமா? ஆமாம். பூதம், அலாவுதீன் கதையில வந்த பூதம் அவனுக்கு பொண்ணு பொருள் வைரம் எல்லாம் தந்ததா எங்க பாட்டி கதையில சொன்னாங்க. அது அந்த காலத்து பூதம். இப்போது விற்கும் விலைவாசியில் தங்கம் எல்லாம் என்னால் தர முடியாதல்லவா? பாவம், பூதம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு போல இருக்கு. இந்த மாதிரி பூதம் எல்லாம் அந்த காலத்திலேயே தங்கம் வைரம் வெள்ளி எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்ததுனாலதான் இப்ப தங்கம் எல்லாம் கூடி போச்சு போல் இருக்கு. பூதம், குழந்தைங்க எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். வேற என்ன வேண்டும்? ஓசோன் மண்டலத்து ஓட்டைய அடைக்கணும். பூமி வெப்பமாகிறத உடனே தடுக்கணும். பூகம்பம் சுனாமி புயல் வெள்ளம் வராம இருக்கணும். இதெல்லாம் உன்னால முடியுமா? இப்படி ஓசோன் மண்டலம் ஓட்டையானதற்கும் புவி வெப்பமானதற்கும் யார் காரணம்? யார் காரணம்? மனிதர்களாகிய நீங்கள் தானே காரணம். நன்றாக இருந்த பூமியை நாசமாக்கியது யார்? நீர்வளம் மண்வளம் எல்லாவற்றையும் நாசப்படுத்துவது யார்? நீங்கள் தானே. உங்களுக்கு பயனளிப்பதற்காக இயற்கை தந்த பஞ்சபூதங்களை பாழாக்கியது யார்? பஞ்சபூதமா? அப்படின்னா? ஆமா, நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூதத்தையும் பஞ்சராக்கிவிட்டு மொத்த பூதத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிவிட்டு இந்த ஒற்றை பூதத்திடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களை நினைத்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. பூதம், அதை கெடுத்தது நாங்க இல்ல, நாங்க சின்ன பிள்ளைங்க. பெரியவங்க தான் அதையெல்லாம் கெடுத்துட்டாங்க. கெடுத்தவர்கள் தானே அதை சரி செய்ய வேண்டும். அப்ப உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதா? சுற்றுச்சூழலை சரிப்படுத்த முடியாதவர்களை அழிக்க வந்த பூதம் நான். சூழலை பாதுகாக்க தவறுபவர்களுக்கு தண்டனை கொடுக்க வந்த பூதம் நான். ஐயோ, விளக்க தேய்ச்சி வில்லங்கத்தை உண்டாக்கிட்டியேடா ஆக்கங்கட்ட அப்புசாமி. பூதம், நீ என்னதான் செய்வ? முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். சொல்லு சொல்லு. சுற்றுச்சூழலை காக்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முயற்சி செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? நச்சுகள் நிறைந்த பிளாஸ்டிக் ரப்பர் டயர் போன்றவற்றை எரிக்காமல் மறுசுழற்சி முறையில் பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இழந்தது போக இருக்கும் இயற்கை வளத்தையாவது பாதுகாக்க வேண்டும். சரி. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் நீர்க்கழிவுகள் புகை போன்றவற்றை சுத்தப்படுத்தி வெளியேற்ற வேண்டும். வாகனங்களில் இருந்து அதிக புகை வராத அளவுக்கு அதனை பராமரிக்க வேண்டும். வீடுகளில் பயன்படுத்தும் எரிபொருள்களையும் முறையாக சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இதுக்கெல்லாம் தான் நாட்டுல நிறைய சட்டம் இருக்குதே. அதுவெல்லாம் இருந்தாலும் ஆயிரம் முறை எடுத்து சொன்னாலும் மனிதர்கள் மனதில் மாற்றம் வர வேண்டுமே. அதுக்கு என்ன பண்ணலாம்? பேசாம ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா இந்த பூதத்தை கூட்டிட்டு போய் மிரட்டலாமா? டேய், இது பூப்பு மாடு கிடையாதுடா, பூதம்டா. நான் தான் புயல் வெள்ளம் பூகம்பம் சுனாமி என வந்து மிரட்டுகிறேனே, அதை விடவா? ஆமா ஆமா, அப்பப்ப இயற்கை கொடுக்கிற எச்சரிக்கை தான் அதுன்னு எங்க வாத்தியார் கூட சொன்னாரு. இயற்கை தந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க ஒவ்வொரு தனி மனிதனும் அக்கறை காட்ட வேண்டும். அதற்கான விழிப்புணர்வை அனைவரும் பெற வேண்டும். அடுத்தவருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். நீங்களும் கடைபிடியுங்கள். குழந்தைகளே, யார் எங்கே சுற்றுச்சூழலுக்கு தீமை செய்தாலும் நீங்கள் தட்டி கேளுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் நாளைய தலைமுறையான உங்களுக்கானது. அப்படி கேட்டா சின்ன பிள்ளை உனக்கு என்ன தெரியும்னு எங்க வாய அடைச்சிடுறாங்க. கவலைப்படாதீர்கள்.
உங்களுக்கு பக்கத்துணையாக நான் இருக்கிறேன். அப்ப சரி, ரொம்ப நன்றி பூதம். இப்ப போயிட்டு மறுபடியும் அகல் விளக்க தேய்ச்சா வருவியா? தேவையே இல்லை. பூதம் என கூப்பிட்டாலே நான் வந்து விடுவேன். வேற வேலையே இல்லை போல இருக்கு. வேடிக்கையான குழந்தைகள், நான் வருகிறேன். அப்புசாமி, வந்த பூதம் நமக்கு ரொம்ப வேண்டிய ஆள் மாதிரி பேசிச்சே. ஆனா மாயாஜாலம் தெரியாத பூதம் போல இருக்கு. நம்ம டீச்சர் ஹோம்வொர்க் தர மாதிரி எல்லாத்தையும் நம்மளையே செய்ய சொல்லுது. அது சொன்னதுலயே என்ன தப்பு இருக்கு? மனிதர்கள் நாம செஞ்ச தப்புனால தானே பூமி இப்படி ஆயிடுச்சு. சரி சரி, வாடா வீட்டுக்கு போவோம். வீட்டுல தேடுவாங்க. வா போவோம். டேய் கொட்டாப்புளி, ராத்திரியோட ராத்திரியா இந்த மரத்தை வெட்டி லாரியில ஏத்திடுவோமா? டேய் கட்டாரி, அந்த வாழை கொண்டா, சீக்கிரம் அறுத்து ஏத்திடுவேண்டா. எப்படி லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்கும்டா. டேய், இந்த மரம் யாரதான் இருக்கும்டா? டேய், இந்த ஊருக்கே பொதுவா இருக்கிறதுடா. ஒரு பைய கேட்க மாட்டான். போடு வாழை. நிறுத்துங்க. ஏய் சின்ன பொண்ணு, யார் நீ? நான் இந்த மரத்துக்கு சொந்தக்காரி. ஆமா, நானும் இந்த மரத்துக்கு சொந்தக்காரன். பாரு, பொடி பசங்களுக்கு இந்த மரம் சொந்தமாண்டா. ஆமா, எங்க அம்மா எங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்க. இந்த மரம் எங்களுக்கு சுவாசிக்க பிராணவாயு தருது. இந்த மரம் இல்லாட்டி செத்து போயிடுவீங்களோ? இந்த மாதிரி மரம் இல்லாட்டி நீங்க கூட செத்துடுவீங்க. குட்டி பயலுக்கு பேச்ச பாத்தியா? இதுங்களை அடிச்சு வெட்டிட்டு மரத்தை வெட்டுட. தங்கம், இவங்க நம்மள கொண்டு போட்டாலும் இந்த மரத்தை வெட்ட விடக்கூடாது. வா, இந்த மரத்தை கட்டி பிடிச்சுக்குவோம். வா வா. மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டா விட்டுடுவோமா? டேய், இதுங்க ரெண்டு இந்த மரத்தோட சேர்த்து கட்டுடா. அப்புசாமி, பூதம் கூப்பிட்டா வந்து காப்பாத்துறேன்னு சொல்லுச்சுல, பூதத்தை கூப்பிடுவோமா? நல்லா சொன்ன, பூதத்தை கூப்பிடுவோம். பூதம் வந்து மரத்தை காப்பாத்து. பூதம் வந்து மரத்தை காப்பாத்து. உங்களை காப்பாத்த சொல்லாம மரத்தை காப்பாத்த சொல்றீங்களே. மனுஷனே வரமாட்டான், இதுல பூதம் வேற வருமா? கட்டாயம் வரும். இதோ வந்துட்டேன். அட கோமாளி மாமா, நீங்க எப்படி வந்தீங்க? பூதத்தை தானே கூப்பிட்டோம். பூதமா வந்து உங்ககிட்ட பேசுனதே நான் தானே. அப்படியா? அப்பவே நான் நினைச்சேன். தோடா, பூதம் வரும்னு பார்த்த ஒரு கோமாளி பைய வந்து நிக்கிறா. தீமை செய்யறவங்களை தடுக்க வந்த பூதமே நான் தான்டா. ஏய், மரத்தை வெட்ட வந்த எங்களை தடுக்காத, போயிடு. ஊருக்கு பொதுவா இருக்கிற இந்த மரத்தை வெட்டாதீங்கய்யா, போங்கய்யா. உன்னை முதல்ல வெட்டிட்டு அடுத்து மரத்தை வெட்டுவேண்டா. வேணாம், சொன்னா கேளுங்க. கோமாளி பையன் நீ சொல்லி நாங்க என்னடா கேக்குறது? நல்லது சொல்றவங்க எல்லாரையுமே கோமாளியா தானப்பா பாக்குறீங்க. நல்லதை கேட்காம போனா நீங்க ஏமாளி ஆயிடுவீங்கப்பா. எங்களுக்கே புத்தி சொல்றியா? உன்னை என்ன செய்யறோம் பாரு. டேய் கொட்டாப்புளி, போடுறா இவனை. புத்தி சொன்னா கேட்காத உங்களை என்ன செய்யறது? 4 போட வேண்டியதுதான். தங்கம், அப்புசாமி, நீங்க 2 பேரும் போய் ஊர்ல உள்ளவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வாங்க. போங்க போங்க. யாரு வந்தாலும் எங்களை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. ஊர்ல இருக்கிறவங்க வர்றதுக்குள்ள உன்னை என்ன செய்யறோம் பாரு.
சொல்லி மாட்டிக்கிட்டான். நாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஊரே ஒண்ணு கூடிடுச்சு, நாம ஓடி போயிடுவோம். எப்பா சாமி, இந்த பொழப்பே வேணா, ஓடியாந்துரு. கோமாளி மாமா சரியான நேரத்துக்கு வந்து மரத்தை காப்பாத்துனீங்க. எங்களையும் காப்பாத்துனீங்க. அன்னைக்கு நாங்க அகல் விளக்க தேய்ச்ச போது பூதமா வந்தது நீங்களா? ஆமா ஆமா, நீங்க பேசினதை கேட்டு நான் தான் பூதமா வந்தேன். எனக்கு உதவி செய்தது நம்ம ஐயா கண்ணு தான். ஆமா ஆமா, நான் தான் அண்ணனுக்கு கூட இருந்து வேஷம்லாம் கட்டி விட்டேன். அற்புத விளக்க தேய்ச்சா பூதம் வராதா மாமா? வரவே வராது. கதைகள்ல மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட கற்பனை உருவம் தான் பூதம். எப்பவும் எங்கேயும் பூதம் பேய் பிசாசெல்லாம் வரவே வராது. அதுக்காக நேரத்தை செலவிடுறதும் பணத்தை செலவழிக்கிறதும் உலகத்திலேயே பெரிய மூட நம்பிக்கை தம்பி. கோபாலி தம்பி, குழந்தைங்க எல்லா விவரத்தையும் எங்க கிட்ட சொன்னாங்கப்பா. ரொம்ப நன்றிப்பா. நாங்க எல்லாரும், அதாவது ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படாத பண்ணோம், இந்த ஊரை காப்பாற்றணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆகையினால இன்னையிலிருந்து தூக்கி எறிகிற பிளாஸ்டிக்கை நாங்க உபயோகப்படுத்த மாட்டோம். குப்பைகளை கூட மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போடுவோம். அதே மாதிரி ரப்பரு டயரு இந்த மாதிரியான விஷயங்களை எரிக்க மாட்டோம். இப்படி நாங்க எல்லாருமே உறுதி எடுத்துட்டோமாப்பா. ஆமா ஆமா, ரொம்ப நன்றி. இப்படி ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணிட்டா அடுத்த தலைமுறைக்கு ஒரு அருமையான நல்ல பசுமையான பூமியை உருவாக்கி தர முடியும். இந்த நல்ல நாளை நாம மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். வாங்க. நிலமும் வானம் காற்றும் மாசுபட்டதாலே, நம்ம மாசுபட்டதாலே, நாம் வாழும் பூமி பாழா போச்சு ஆசைப்பட்டதாலே, பேராசைப்பட்டதாலே. வரும் தலைமுறை நலமுடன் வாழ்ந்திட வழிவகை செய்வோம் வாவா. பூமி இதுவரை இருக்கும் நிலை தன்னை மாற்றிட இயற்கையை காத்திட வாவா. இனி வரும் தலைமுறை நலமுடன் வாழ்ந்திட